வணக்கம் விவர்ஸ், தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது தார் ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது, அது பஸ் ரூட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, பஸ் போயிட்டுருக்கு. நம்ம நிற்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லே அவுட்டு. இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 2 லேண்டு சேலுக்கு வந்தது. அதை நம்ம சேல் பண்ணி கொடுத்தாச்சு. திரும்பவும் 3 லேண்டு கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட சேல் பண்ண சொல்லி. கரெக்டாக இந்த லே அவுட் எங்கே உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமலைசைக்கு அடுத்தது குந்தப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இந்த லே அவுட் இருக்குது. இந்த லே அவுட் அமைஞ்சிருக்க இடத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா நேமம். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே இருக்கிற லேண்டினுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன் ரோடு சைட்டு சுற்றி வீடுங்களுக்கு நடுவில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது பக்கத்துலேயே விவோ ஆஃபீஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்குது. ரொம்ப அருமையான லேஅவுட்டுங்க. சென்டராக ஒரு ரோடு போட்டு 24 ஃபீட் ரோடு போட்டு 2 பக்கம் வந்து பிளாட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்னுடைய சேனலுக்கு வந்து முதல் முறையாக இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடுங்களாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வீடு வந்து கட்டி ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 லேண்டில் வந்து உங்களுக்கு போர் போட்டு இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவேஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், குந்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேண்டு இருக்குதுங்க. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 700 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, இது மாதிரி 3 லேண்டு நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து இது ஒரு லேண்டு, இந்த பிங்க் கலர்லேருந்து அந்த காம்பவுண்ட் வரலையும் ஒரு லேண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்னோட எண்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இந்த பிங்க் கலர் கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வரலையும், அதே மாதிரி இந்த மெயின் ரோட் டச்சில் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 35 அடி அப்படியே அந்த மரத்து வரலையும் போயிட்டு இந்த கல் வரலையும் வருதுங்க. மொத்தம் 780 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு இது. ஈஸ்ட் ஃபேஸிங்கு, ஃப்ரண்டேஜ் 35 அடி இருக்குது. பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு 28 அடி கிட்ட வரும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இது பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா 5. இந்த கல் வந்து அந்த லாஸ்ட் காம்பவுண்ட் வரலையும் வந்து அப்படியே பேக் சைடு வரலையும் போய்ட்டு வரும். மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த இடத்துல நம்மக்கிட்ட. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 3500 சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வியூவர்ஸ் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி நாங்கள் வாங்கி தரோம். தேங்க்யூ.